ரவீந்திரன் சார், இந்தியாவினுடைய மொத்த விவசாய கடன் நிலுவை அப்படிங்கறத சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் டேட்டா வெளியாகி இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா 33.50, அதாவது 33.5 லட்சம் கோடி விவசாய கடன் இந்தியா முழுக்க நிலுவையில் இருக்கு. அதுல முதலிடம் மகாராஷ்டிரா இருக்கு, செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2,88 லட்சம் விவசாய வங்கி கணக்குல மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,84,000 கோடி நிலுவை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் குறிப்பிட்டாங்க. விவசாயம் செய்யும் போது பருவம் தவறிய மழையின் காரணமாக கொள்முதல் பாதிக்கப்படுது. அதையும் தாண்டி அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் கூட அறுவடை முடிந்த பிறகு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வாங்கி கடனை கட்ட முடியாம அவதிப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுக்கான இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏதேனும் சரி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் அறிவிப்புகள் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். தமிழாக்கம் அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவருக்கும் பிடித்தமானது. பாரத பிரதமர் அவர்கள் இன்று பேசிய வாழ்த்தூரிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முருகனுக்கு அரோகரா, விவசாயிகளுக்கு கோவிந்தா கோவிந்தா. இத அவர் சொல்லலையே, தப்பார்த்து கூடாது, தப்பார்த்து கூடாது. என்ன குறிப்பில்லையே சார், விவசாயிகளுக்கு நீங்க குறிப்பிட்ட வார்த்தை ஒரு குறிப்பு இல்லையே சார். அது நாங்களும் குறிப்பிடுறோம். பிரதமர் சொன்னது முருகனுக்கு அரோகரா, விவசாயிகள் நாங்க சொல்றோம் எங்களுக்கு கோவிந்தா கோவிந்தா. என்னன்னா அரசின் கொள்கை முடிவுகளும் பட்ஜெட் ஒதுக்கீடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் தேசத்தின் வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படும். உதாரணத்துக்கு 2022-23 இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி 9%, 23-24 9.2%, 24-25 6%. இது வளர்ச்சியை குறிக்குதா வீழ்ச்சியை குறிக்குதா? இது நான் சொல்லல, இது பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கை சொல்லுகிறது. சரி, இதுல வளர்ச்சியின் வேகம் குறைகிறது, உணவுப் பொருட்களின் விலைவாசி அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பு உருவாக்கம் உயரவில்லை, டாலருக்கு எதிரான மதிப்பு வரலாறு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நாம் 25-26க்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான அறிக்கை. இப்போ இதுல பட்ஜெட் போடுறது, திட்டங்களை அறிவிப்பது, இதெல்லாமே சம்பிரதாயம். நாம சற்றே கொஞ்சம் பின்னோக்கி வருவோம். இது எதிர்காலத்திற்கான திட்டங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த திட்டத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்க, அதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். சரி, இப்போ ஆக்சுவலா 2023-24 நீங்க கொடுத்தது 1,14,000 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் 24-25 1,53,000 கோடி ரூபாய். ஆனால் நீங்க செலவழித்தது 1,32,000 கோடி ரூபாய். இப்போ 25-26 1,71,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. சரி, கடந்த காலங்களில் நீங்க கொடுத்ததுல 22-23 நிதியாண்டுல இன்னொன்னு சொல்லுவீங்க, இந்தியாவிலேயே 54% மக்கள் விவசாயத்தை நம்பியே இருக்கிறார்கள். இப்ப இதுக்காக பிரதமர் என்ன பண்ணாரு, விவசாயிகளோட லாபத்தை அதிகரிக்க வேண்டும், இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கிசான் சம்பதா யோஜனாங்கிறது. இது என்னன்னா விவசாயிகளை வருமானத்துக்கு உருவாக்குறதா திட்டமிடத்துக்காக உருவாக்கப்பட்டது. 2022-23 நிதியாண்டுல உணவு பதப்படுத்தும் துறைக்கு 282 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது 219 கோடியாக குறைக்கப்பட்டது. செலவிடப்பட்ட தொகை 170 கோடி. அப்புறம் அடுத்தது 170 கோடி மட்டும்தான் செலவு பண்ணீங்க. அப்புறம் முந்தைய நிதியாண்டுல உணவு பதப்படுத்ததில்ல 60 திட்டப்பணிகளை பட்ஜெட்ல அறிவிச்சீங்க. அதுல 45 திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்தினீங்க. சரி, இதுக்கு இன்னொன்னு சொன்னீங்க, முடியும் போகும் நிகழ் நிதியாண்டில் 100 திட்டப்பணிகள் அறிவிக்கப்பட்டது. அதுல 17 திட்டங்களை மட்டும்தான் செயல்படுத்தினீங்க.
இந்திய உணவு பதப்படுத்தும் துறை சர்வதேச போட்டி போட வேண்டும்னா உறுதியுடன் இணைந்த ஊக்கத்தொகை 2020 அறிவிக்கப்பட்டது. 2027 ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கான திட்ட மதிப்பு தொகை எவ்வளவு தெரியுங்களா? 10,900 கோடி ரூபாய். ஆனால் நீங்கள் இதுவரை 3 ஆண்டுகளுக்கு செலவு பண்ண தொகை 1,101 கோடி ரூபாய் மட்டும்தான். சரி, எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, சொல்வது ஒன்று, சிந்திப்பது வேறு, செயல்படுத்துவது மற்றொன்று. இப்ப சொல்லிருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? இப்ப சொல்லிருக்காங்க இல்லையா இந்த அறிவிப்பு? கடந்த காலத்துல சரியில்லைங்கிறது பிரச்சனையே இல்ல. கடந்த காலத்துல சில அறிவிப்புகள் வெளியாச்சு, செயல்படுத்தல அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டினீங்க இல்லையா? இப்ப அறிவிப்பு திட்டங்கள், அந்த அறிவிச்ச திட்டங்களே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கான்னு கேக்குறேன். அவங்க செயல்படுத்துறாங்க, செயல்படுத்தல. புரிஞ்சுக்கணும் அறிவிப்புகள். இதுல ஒரு விஷயம் சார், இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 8வது முறையாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கார், பெருமைக்குரியது. மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமைக்குரியது. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த 7 ஆண்டுகளுக்கு விவசாயிகளுடைய வளர்ச்சி என்ன, பொருளாதார ஏற்றம் என்ன, உள்நாட்டு உற்பத்தி என்ன? இப்ப நீங்க 7 ஆண்டுகள்ல கொடுத்தீங்களே, 80%லிருந்து 89% மாறி இருக்கிறது எண்ணெய் இறக்குமதி. 90%லிருந்து 98% அதிகரிக்கிறது பருப்பு வகையுடைய இறக்குமதி. சரி, இந்த மாதிரி இறக்குமதிகள் அதிகமாகுதுங்கிற போது, ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறது போது, உள்நாட்டு உற்பத்தி ஊக்கப்படுத்தப்பட்டதா? உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்களா? இல்ல, அதுக்கு அறிவிச்சிருக்காங்க. பருப்பு உற்பத்தியில தண்ணீர் வடை 6 ஆண்டுகள் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்களே. சரிங்க சார், இப்ப பருப்புக்கு அறிவிச்சிருக்கீங்க, சரி, மக்காச்சோளத்துக்கு அறிவிச்சிருக்கீங்க. மக்காச்சோளத்துடைய அறிவித்துடைய பின்னணி என்ன தெரியுங்களா? கடந்த காலத்துல பெட்ரோலில் எத்தனால் கலப்பதற்கு 5% 10%, 20% கொண்டு வந்துட்டீங்க. இதுல இந்த 20% எத்தனால் கலப்பிற்காக சர்க்கரை ஆலைகளிலிருந்து எத்தனால் தயாரிப்பிற்கு போதுமான எத்தனால் பற்றாக்குறை ஏற்படுகிற காரணத்தினால் பெட்ரோலுக்கான எத்தனால் தேவை அதிகரித்திருப்பதால் இப்ப மக்காச்சோளத்திலிருந்து எத்தனால மாத்திரத்துக்கு மக்காச்சோள உற்பத்திக்கு வந்திருக்கீங்க. இப்ப மக்காச்சோள உற்பத்தி இப்பதான் பண்ணாங்களா விவசாயிகள்? இதுக்கு முன்னாடி செய்யலையா? உங்களுடைய தேவைக்கு ஏற்ப, நாட்டினுடைய தேவைக்கு ஏற்பத்தான் நீங்க ஊக்கப்படுத்துறீங்களே தவிர உண்மையான உற்பத்தியை ஊக்கப்படுத்துகிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சரி, பயிர்காப்பு, அதாவது முற்றிலுமா விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரே அம்சம் பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துல நீங்க நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. இப்ப என்ன கொடுத்திருக்கீங்கன்னா, பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்து 2023-24 95,000 கோடி ரூபாய் அறிவிச்சு ஒதுக்கீடு பண்ணீங்க. ஓகே. அடுத்தது அதே பயிர் காப்பீட்டு திட்டத்துல 2024-25க்கு 1,05,000 கோடி அறிவிச்சீங்க. ஆனா செலவு பண்ணும் போது 1,16,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க 2024-25ல. சரி, இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, 1,08,000 கோடி அறிவிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நிதர்சனமா உண்மை என்ன தெரியுமா? 2021-22, 2023-24, 2024-25ல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் மத்திய அரசு இணைந்து செயல்படவில்லை என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த அளவுகோல் யாருக்கானது? இந்த நிதி எங்க போகுது? யாருக்கு கொடுத்திருக்கீங்க? திட்டத்தை அறிவிக்கிறீங்க, நிதியை அறிவிக்கிறீங்க. அறிவித்த வகையிலே விவசாயிகளுக்கு இவ்வளவு கொடுத்த தரவுகள் இருக்கா? இந்த பாதிப்புக்கு கொடுத்த தரவுகள் இருக்கா? இப்ப உளுந்து 6 ஆண்டுகள்ல உளுந்து உற்பத்தி உருவாக்கும் சொல்றீங்க. 2023ல சிறுதானியங்கள் உற்பத்திக்கான ஆண்டுன்னு சொன்னீங்க, சர்வதேச ஆண்டா சொன்னீங்க. ஐநா சபையிலேருந்து இந்தியாவினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கு வரையும் சிறுதானியங்கள் மூலமா மிக விதவிதமான வண்ண அலங்காரங்கள்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு சிறுதானியங்களுடைய உற்பத்தி எவ்வளவு எட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். தரவு இருக்கா உங்கள்கிட்ட? சரி, அறிவிப்பு ஒண்ணு, ஆனா செயல்படுறது முரண்பாடா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஒண்ணு, ஆமா. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காரு. 25 கோடி ஏழை மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டிருக்கிறோம் சொல்றாரு. சரி, அதாவது ட்ரை டு பாஸ் அண்டர் தி பிலோ பாவர்ட்டி டு அப் தி பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறாரு. ரைட், ரொம்ப சந்தோஷம். 25 கோடி ஏழை மக்களை நீங்க பாவர்ட்டி வறுமை கோட்டில இருந்து கொண்டு வந்துட்டீங்க மேல. அப்ப இந்தியாவுடைய வளர்ச்சி ஏன் 6% குறைஞ்சிருக்கு? உள்நாட்டு உற்பத்தி, பொருளாதாரம் குறைஞ்சிருக்கீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாரத குடியரசுத் தலைவருடைய துணைத் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? அரசு ஒதுக்குகிற மானிய பயன்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும் பேசியிருக்காரு.
சரி. ஏன் அவர் பேசுறாரு? ம். இதென்ன முரண்பாடுகளுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது முழு பூசணிக்காய நீங்க சாப்பாட்டுல மறைக்கிறீங்க. சரி, ஓகே. இது ஏற்புடையதல்ல. சரி. நீங்க இன்னொன்னு சொல்லிருக்கீங்க, இத திருக்குறளை காட்டுறீங்க, மோடியினுடைய திட்டங்கிறீங்க, எல்லாம் சொல்லிருக்கீங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வேற. இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா 1 மணி நேரம் 17 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. இது அர்த்தம் என்ன தெரியுங்களா? எந்த தொகையையும் வெளிப்படுத்தவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? எந்த துறையில் வேண்டுமானாலும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த கட்டுப்பாடு இல்லாத செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இப்ப நீங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்க. சரி, ஓகே. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய பட்ஜெட் இது யாருக்கும் பயன்படாது. உங்களுடைய ஆதாயத்தை பலப்படுத்துவதற்காக, உங்களை சார்ந்தவர்களுக்கு பலப்படுத்துவதற்காக பயன்படும். ஆனால் ஒண்ணு, இதுல ஒரே ஒரு விஷயத்தை கண்பாடுகிற வரவேற்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுங்களா? 7 லட்சம் ரூபாய் மாத வருமானத்தில் இருந்தவர்கள் 12 லட்சம் ரூபாய் இருக்கிற வரை யார் யாரெல்லாம் வரி கட்டியிருந்தார்களோ அவர்களெல்லாம் முன்னேறிய நடுத்தர வக்கத்தை சார்ந்தவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். சரி, ஆண்டு வருமானம். சரி, பேசும், தொடர்ந்து பேசும். ஆண்டு வருமானம்